ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 6th ஸ்டாண்டர்ட் டேட்டாமில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் காந்தி இந்த லெசனை பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் காந்தி வரும்போது என்ன நடந்துச்சு, ஒரு காலத்தில் காந்தி அவர்கள் ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பகத்தா ரொம்ப கோட் ஷூட்டோடு இருப்பார். ஆனால் தமிழ்நாட்டு வந்த பிறகு டோட்டல் லைஃப் ஸ்டைலே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் அவருடைய போகாடிய பிளேஸே கிடையாது. தமிழ்நாட்டு மீதும் நம்ம தமிழ் மொழியுடைய மீதும் காந்தியடிகள் அதிகமான பற்று வச்சிருப்பாங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பிக்சர் எங்கே இருக்குன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய காந்தி அருங்காட்சியகம், காந்தி மியூசியம் தான் இது. ஓகேவா? காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அதிகமான அன்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய முறை வந்திருக்காரு. அதில் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். அந்த நிகழ்ச்சியில் இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1919 பிப்ரவரியில் காந்தியடிகள் சென்னைக்கு வராரு. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரவுலட் சட்டம் அப்படின்ற சட்டத்தை ரொம்ப கடுமையாக சட்டம் நடைமுறைப்படுத்தி வந்திருக்கு. ஓகேவா? இதை எதிர்த்து நிறைய போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் பிளான் போட்டார். அந்த பற்றி கருண்டாய்வு கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னா, ராஜாஜியுடைய வீட்டில் நடந்துச்சு. ஓகேவா? காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்துட்டு அது பக்கத்தில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் இருந்தாங்க. ஓகேவா? நின்றுட்டு இருந்தாங்க ஸ்டாண்டிங்கில். காந்தியடிகள் மட்டும் உட்கார்ந்தார், மற்றெல்லாம் நின்றுட்டு இருந்தார். ஓகேவா? ராஜாஜியும் மற்ற தலைவர்களும். அப்போது அந்த டைமில் பாரதியார் வராரு. வேகமாக திரு காந்தி அவர்களே, இன்றைக்கி ஈவினிங் ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேறு பணி வேறு இருக்குது, நீங்கள் உங்கள் பொதுக்கூட்டம் நாளைக்கு நடத்த முடியுமா, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு பாரதி சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, திட்டமிட்டபடி நான் கூட்டம் நடத்தி தான் நடத்துவேன் அப்படின்னு நீங்கள் தொடங்கக்கூடிய இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுட்டு போகிறார். ஓகேவா? இவர் போனோடனே காந்தியடிகள் இவர் யார் அப்படின்னு சொல்லி வியப்போட ஆச்சரியமாக கேட்டார். அவர் ராஜாஜி சொல்கிறாரு, இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்கிறார். யார்? பாரதியார். யார் சொன்னது? ராஜாஜி. யார்கிட்ட? மகாத்மா காந்தியடிகிட்ட. அவர் சொன்னோடனே, அப்படியா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் சொல்லி காந்தியடிகள் சொல்கிறார். இது மூலமாக பாரதியார் பற்றிய காந்தியடிகளுடைய மதிப்பற்றி தெரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 1921 ஃபஸ்ட்டு எப்போ சொன்னான்னு 1919 வராரு. அதுக்கப்புறம் 1921 வராரு. எப்போனா செப்டம்பர் வராரு. அப்போது எதில் வராரு பார்த்தீங்கன்னா, போக வேண்டிய ட்ரெயினில் வராரு. ட்ரெயினில் மதுரைக்கு வராரு. போகிற வழியில் இப்போ நிறைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு துண்டு மட்டும்தான் கட்டியிருக்காங்க. இடுப்பில் ஒரே ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டார். அப்போ இதை பார்த்த காந்தியடிகள், அதாவது நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் காந்தியடிகள். ஒரு நிலமான வேட்டி, மேல் சட்டை, ஒரு பெரிய தலைபாகை இதெல்லாம் வச்சுருந்தார். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான இந்தியர்கள் போதிய உடைகளும் இல்லாமல் இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி எவ்வளோ துணிகள் அணியிட்டா அப்படின்னு சொல்லி யோசித்து அன்னிலேருந்து வேட்டி துண்டு மட்டும்தான் அணிய தொடங்கியிருக்கார். இவருடைய எளிமையான தோற்றத்தை மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்திய அவருடைய தோட்டம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆன மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்திய ஒரு பெருமை எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஓகேவா? ஒரு காலத்தில் ரொம்ப பணக்காரர் கோட் ஷூட்டோடு இருந்த ஒரு காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு அவர் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஒரே ஒரு வேட்டியும் துண்டும் மட்டும் அணிஞ்சிருக்கார். ஓகேவா? மேல் சட்டை போட்டிருக்க பாருங்கள், மேல் சட்டை போட்டிருக்க மாட்டார். ஓகேவா? இதன் மூலமாக உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்ததாக காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடிக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஊரில் சுற்றி பார்க்குறாரு. அப்போது கானாடு காத்தான் அப்படின்ற ஒரு ஊரில்
ஒரு பணக்கார வீட்டில் தங்கியிருக்காரு. அந்த வீடு ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே. அதை பணக்காரர்கிட்ட கேட்குறாரு, உங்கள் வீட்டை சுற்றி வெளிநாட்டு பொருள் அழகு செஞ்சுருக்கீங்க, அது செலவு செஞ்ச பணத்தில் 10ல் ஒரு பங்கு என்னிடம் கொடுத்தீங்கன்னா அதை விட அழகாக செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னே அந்த பணம் தலை குனிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு பொருள்லாம் ஒன்று கூட இல்லை. இதை பார்த்தோன்னே காந்தியடிகள் அந்த பெரிய பணக்காரர் ரொம்ப பாராட்டுறார். ஓகேவா. அடுத்ததா காந்தியடிகள் ஒரு டைமு மதுரைக்கு பிளேஸ் தங்கிட்டு இருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி போகிறாரு. அந்த கோயிலுக்குள்ளே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி மற்ற தலைவர்கள் காந்தியடிகளை கூப்பிட்டாங்க. அவர் காந்தியடிகள் கேட்குறாரு, அந்த கோயிலுக்கு எல்லா மக்களுமே போகிறதுக்கு பர்மிஷன் இருக்கான்னு. அதுக்கு சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்கிறார். இதை கேட்ட காந்தியடிகள், அப்படின்னா நான் கூட வரல, அங்கே நானும் வரமாட்டேன் அப்படின்னு பல வருஷத்துக்கு அப்புறமா அந்த கோயிலை போகிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வந்த பிறகு மதுரைக்கு வந்தபோது தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த நிகழ்ச்சி வேறு எங்கே நடந்துச்சுன்னா குற்றாலத்தில் கூட நடந்திருக்கு. குற்றால அருவியில் நீராட்டுக்கு எல்லாருக்குமே உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. அந்த அருவிக்கு போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வழியாக போகிறதுக்கு ஒன் சைட் ஒரு சாரருக்கு தடை வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருமே அருவி நீராட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. எல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் அந்த கோவில் வழியாக போகிறதுனால அந்த கோவில் போகிறதுக்கு ஒரு சைடு மட்டும்தான் பர்மிஷன் இருக்குது, ஒரு சைடு பர்மிஷன் இல்லை. அதனால் எல்லாருமே அந்த அருவியில் குளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. இதை தெரிஞ்ச காந்தியடிகள் அந்த குற்றால அருவி நீராட்டுக்கு மறுத்திருப்பார். இந்த சொல்கிறாரு பாருங்க, மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி காந்தி உறுதியாக இருந்ததை இதன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா. இது காந்தியருடைய சிக்னேச்சர். நெக்ஸ்ட்டு நம்ம காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் தொடர்பை பற்றி நிறைய முறை சொல்லியிருப்பார். அது ஒரு டைமு தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த டைமில் தமிழ்மொழி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு அவரே சொல்கிறார். ஜியுப்போப் எழுதின தமிழ் கையேடு அப்படின்ற ஒரு கையேடு நூல் இவரை கவர்ந்திருக்கு. திருக்குறள் கவர்ந்த நூல். காந்தியடிகள் எந்த நூல் கவர்ந்திருக்கு சொல்கிறாரு, திருக்குறள் சொல்லியிருக்கார். ஓகேவா. 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அந்த மாநாட்டுக்கு யார் தலைவராக இருந்தார்னா காந்தியடிகள். அவர் தலைமையில் இருந்தார். வரவேற்பு குழுவுக்கு தலைவர் இருந்தார் உவேசா. இவர் உரையை கேட்ட காந்தியடிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து ஒரு லைன் ரொம்ப முக்கியமான ஒரு லைன் இருந்தது. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகின்றது. ரொம்ப முக்கியமான லைன். ஓகேவா. யாருடைய பெரியார் அடிநிழல் தமிழ் கற்கணுமா? உவேசா. இது யார் சொன்னது? மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறார். ஓகேவா. இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்ற காந்தியடிகளுடைய உறுதியை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் தமிழ்மொழி மீது அவர் பற்று அதிகமாக இருக்குது. ஓகேவா. சரி, இதை கொஸ்டின் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன லெசன் தான். காந்தியடியிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. நமக்கு தெரியும், மதுரைக்கு வந்த பிறகு நாங்கள் இருக்கக்கூடிய மக்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த வேட்டி மட்டும் கட்டிட்டு துண்டு மட்டும் கட்டிக்கிறத பார்த்து மனம் ஒருத்தி அவருடைய டோட்டல் இதுவே சேஞ்ச் ஆகிட்டார். ஓகேவா. செகண்டு, காந்தி எந்த பெரிய அடிநியல்னா உவேசா. ஓகேவா. இலக்கிய மாநாடு, தமிழ்நாட்டு கவிஞர், குற்றாலம், தமிழ் கையேடு. இலக்கிய மாநாடு எங்கே நடந்ததுன்னா சென்னையில். தமிழ்நாட்டு கவிஞர் பாரதி. குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜியுப்போப். ஓகேவா. இல்லை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி ரைட் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு பெரும் பங்கு வகித்த ஒரு வீர பெண்மணி. தமிழகத்தை சேர்ந்தவர். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லையும் சரி 8லையும் இருக்குது. தென்னிந்திய கிளர்ச்சி சொல்லி ஒரு இது வரும். ஓகேவா. அந்த இதில் வேலுநாச்சி பாளையங்காடு போர் நம்மள நிறைய வரும். ஃபஸ்ட்டு பூலிதேவர் வருவார். அதுக்கப்புறமா
வீரபாண்டி, அதுக்கப்புறமா இவர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பற்றி நம்ம ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க தமிழ் சோசியல்லாம். இப்போ தமிழ் எப்படி கொடுத்துருக்காங்க பார்ப்பாங்க. வணிகம் செய்து வந்த ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நாட்டை கைப்பற்றி அவங்க நம்ம நாட்டை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதிர்த்து அகனிஸ்டாக நிறைய பேர் வீரப்போர் செஞ்சாங்க. அதில் வெற்றியும் பெற்றவங்க சில பேர் மட்டும்தான். அவருடைய வீரமும் அண்ணாவிலைக்குரிய வெற்றியும் போருக்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய வெற்றி தான் மிக சிறப்பானது. நம்ம ஆண்களுக்கு எதிராக, அதாவது விடுதலை போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக வெற்றி வகை சூடிய பெண்களை பற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஜான்சி ராணி, வேலுநாச்சியார் மாதிரி. அதில் ஒரு பெண்மணியான வேலுநாச்சியார் பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இவங்களோட வேலுநாச்சியார் வீர பெண்மணி. ஓகேவா? பார்ப்போம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து அவருடைய ஒரே மகள் தான் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு ஒரே மகள், அதாவது செல்லமுத்து சேர்வடிக்கு ஒரே மகள் வேலுநாச்சியார். இவருக்கு மகன் யாரும் இல்லாதனால ஒரு ஆண் எப்படி வளர்க்கணுமோ, ஒரு அரசனாக மாறக்கூடிய ஆண் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவருடைய மகளை வளர்த்துருப்பார். நிறைய போர்க்கலைகள் கற்றுக் கொடுத்துருப்பார். நிறைய புலமை மிக்க ஒரு அந்த நாட்டிலேயே ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் கல்வி பெற்றிருக்கணும், கல்வி அறிவு இருக்கணும் சொல்லி நிறைய கல்விசாலை அமைச்சிருப்பார். ஓகேவா? அப்படிப்பட்ட பகுதியை சேர்ந்த வேலுநாச்சியார் தமிழ் மொழியை மட்டும் இல்லாமல் இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, உருது இந்த 3 லாங்குவேஜையும் சிறப்பாக பேசக்கூடியவர். அது இல்லாமல் ஆண்களுக்கு நிகராக சொல்லிக்கல சிலம்பம், குதிரை ஏற்றம், வால்போர், வில் பயிற்சி, இந்த 3 பயிற்சி இந்த மாதிரி பயிற்சியில் முறையாக கற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி. இது மாதிரி எப்பவுமே ஒரு பெண் திருமணம் ஆகணும்ல, அந்த மாதிரி சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் செய்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். கிட்ட ஒரு 16 வயசுல ஒரு மேரேஜ் நடக்குது. யாருக்கு? வேலுநாச்சியாருக்கு. ஓகேவா? 18 வயசு 16 வயசில் நடக்குது. நெக்ஸ்ட்டு நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது காளையர் கோவில், யாராவது சிவகங்கை வன இருக்கக்கூடிய பகுதி பேர் ஒரு கோவில் இருக்குது, அது காளையர் கோவில் சொல்கிறாங்க. இந்த காளையர் கோவில் நடைபெற்ற ஆங்கிலேயர்களுக்கும் முத்துவடுகனார் போர் நடக்குது. அந்த போரில் முத்துவடுகனார் கொலை செய்யப்படுகிறார், அதை வீர மரணம் அடைகிறார். இதை ஆங்கிலேய படை ஜெயிக்கப்பட்டது. இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவடுகநாதர் சாமி கும்பிடும்போது பின்னால் இருந்து தாக்கியிருப்பார். ஓகேவா? அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு சில இடத்துல. வேலுநாச்சியார் ஆங்கிலேயருடைய வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். இது அடிப்படையில் வேலுநாச்சியார் கோபம் அப்படியா ஆங்கிலேயர் ஜெயிக்கணும்னு சொல்லி சிவகங்கை மீட்கணும்னு சொல்லி ஒரு உறுதியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவங்க திண்டுக்கல் கோட்டையில் ஸ்டே பண்ணி ஒரு படை ஆர்மியை ரெடி பண்ணுறாரு. ஓகேவா? எங்கள் திண்டுக்கல் கோட்டை. ஓகேவா? 8 வருஷத்துக்கு அப்புறமா திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த கோட்டை நடுவே யார் இருக்காங்கன்னா, வீரமங்கை வேலுநாச்சி இருக்காங்க. அவரை சுற்றி அவருடைய அமைச்சர் தாண்டவராயரும், தளபதியாக சின்னமரு, பெரியமருது என்ற குறுநில அரசர்களும் இருந்தாங்க. எப்படியாவது நம்ம சிவகங்கையை மீட்கணும், நம்ம சிவகங்கையை இயந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கவலையாக சொல்கிறாரு. அதுக்கு தாண்டவராயர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க சரி, நம் சிவகங்கைக்கும் நாள் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறார். அந்த இனிய நாளை தான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பெரிய ஒரு ஆரவாரம் கேட்டுச்சு. அப்போது மைசூர்லேருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டு, அதாவது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பேன்னா, நம்ம வேலுநாச்சியார் அந்த திண்டுக்கல்ல ஸ்டே பண்ணியிருக்கப்போ ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பார் ஒரு 4-5 முறை. அந்த லெட்டர் எழுதப்போ ரிப்ளை வரவே இல்லை. பட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆண்டவராயர், கோபால நாயக்கர், அடுத்து வேலுநாச்சியார் 3 பேர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த திண்டுக்கலுக்கு போயிருப்பாங்க. அந்த 3 பேர் பேசுவாங்க. அந்த இடையில் வேலுநாச்சியார் எப்படி போயிருப்பாங்கன்னா, அதாவது ஆங்கிலேயர்கள் இவங்களை பிடிக்கிறதுக்காக நிறைய இது கொண்டு வந்திருப்பாங்க.
நிறைய தேடி இருப்பாங்க. அந்த டைமில் இவங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த கெட்டப்லேயே போனால் மாட்டிப்ப சொல்லி ஒரு ஆணை போலவே அவருடைய உருவத்தை மாற்றிட்டு அந்த ஹைதர் அலிக்கு போவார். ஓகேவா? ஹைதர் அலிக்கு இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு போவார். போகும்போது ஃபஸ்ட்டு எதுவும் சொல்ல மாட்டார். இவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஸோ ஹைதர் அலி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா உருது மொழியில், அதாவது வேலு நாச்சியார் வந்து உருது மொழி நல்லா பேசுவார்ல, ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற உருது லாங்குவேஜில். இதை கேட்ட உடனே ஹைதர் அலிக்கு ஷாக் ஆயிடுச்சு. மற்ற கூட வந்த அமைச்சர்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க உருது லாங்குவேஜ் தெரியும், பட் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்களா அப்படின்ற இது வந்து தெரியல. அதனால் ஹைதர் அலி வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் போங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் படைகளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மைசூர்லேருந்து சொல்லியிருக்காங்களா, அப்போது அரசுடைய அந்த அறையுடைய நுழைவாயிலில் கேட்டில் ஒரு வீரர் வந்து அரசியாருக்கு வணக்கம், மைசூர்லேருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு அப்படியா மகிழ்ச்சி, அவங்கள ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைதர் அலி உறுதியாக பணி அனுப்புவார். ஹைதர் அலி வந்து முன்னாலேயே என்ன சொல்கிறாங்க, படையை அனுப்புவார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். என்னால் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறப்போ, நீங்கள் மைசூர் போனீங்களே, நம்ம போனோமே 2 பேரும், அப்போது நாங்கள் அவர்கிட்ட என்ன பேசுகிறீங்க, உருது மொழியில் பேசுகிறீங்கள, அப்போயே அவருடைய ஃபேஸில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல். நம்ம அரசியலுடைய பன்மொழி நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது. நம்ம அரசியல் பன்மொழி நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் வந்து அவங்கனால நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி, நாளைக்கு சிவகங்கை மிக்க புறப்படலாமா அப்படின்னு பெருமாள் கேட்குறப்போ, அதுக்கு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, என் கனவு கொல்லப்பட்ட ஊர் காளியர் கோவில், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு காளியர் கோவிலை கைப்பற்றிடுவோம், பிறகு சிவகங்கை மீட்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. மறுநாள் காளியர் கோவில் நோக்கி ஒரு படை போகுது. ஆண்கள் படைப்பிற்கு யார் இன்சார்ஜினா மருது சகோதரர்கள், பெண்கள் படைக்கு குயிலி, பெண்களுக்கு குயிலி, ஆண்களுக்கு மருது. காளியர் கோவிலில் இந்த வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயருக்கும் 2 பேர் சண்டை நடக்குது. கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க, வேலுநாச்சியார் ஜெயிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் படை தோற்று ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் அரசியார் அவர்கிட்ட சொல்கிறாரு, காளியர்கள் நம்ம கைக்கு வந்துச்சு, இப்போவே நம்ம சிவகங்கை நோக்கிட்டு தாக்கினா ஆங்கிலேய ஈஸியாக விரட்டிடலாம் அப்படின்னு அதுக்கு யார் சொல்கிறது, பெரியமருது சொல்கிறார், இப்போயே நம்ம போயிட்டு அட்டாக் பண்ணோன்னா ஈஸியாக ஆங்கிலேயர்கள்லாம் பிரிட்டிஷ்லாம் வந்து ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, இப்போ வேணாம், அவசரம், சிவகங்கை கோட்டைக்கு கதவுகள் அழைக்கப்பட்டிருக்கு, இப்போ போனால் ஒரு விஜயதசமி அன்னைக்கு கதவு டோர்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அப்போ போய் நம்முடைய படை உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போதும் பெரிய காவல் இருக்குமே சொல்லும்போது, விஜயதசமிக்கு டைமில் அந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்குது. அதனால் நம்முடைய பெண்கள் படையில் கூடையில் பூக்கள், பழம், இதில் காய்கறிகள் மறைச்சி வச்சு கோட்டைக்குள்ளே போட்டோம். பிறகு அவங்க தாக்க தொடங்கினே நம்முடைய ஆண் பிரிவினரும் கோட்டைக்குள்ளே போயிடலாம், போயிட்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் சொல்கிறார். ஓகேவா? அப்படியே செய்யலாம் சொல்லிட்டு இன்னும் ஒரு செய்தி, அங்கே உங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து ஆங்கிலேய வற்புறுத்தி கொலை செஞ்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி தாண்டவராயர் சொல்கிறாரு. இதுக்கு நம்ம உரிய சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அவருக்கு ஒரு நடுக்கல் நடத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. இது மூலமாக ஒரு பெருமை எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். நடுக்கல்னா போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெமரிபிள் ஸ்டோன் தான் ஹீரோ ஸ்டோன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது நடுக்கல். சரி, அப்படியே செய்யலாம்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விஜயதசமிக்கு ஃபஸ்ட்டு நாள் சிவகங்கை நோக்கி புறப்பட்டிருக்கு படை. வழியில் உடையாளுக்கு நடுக்கல் முன்னால் குடியிலிருந்து இறங்கிய விளைஞர் தம் வச்சிருந்த தாலி எடுத்து நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே கரவோசம், உடையாள் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டாங்க. மறுநாள் காலை சிவகங்கை அடைஞ்சிட்டு நம்முடைய பெண்கள் படை வேஷத்தில் உள்ளே போகிறேன். நான் வந்து அரசியாரே, நான் நம்முடைய பெண் படைப்பிரிவோட ஈவினிங் மாறு வேஷத்தோடு நான் உள்ளே போகிறேன்.
உள்ளே போய் அங்கே இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே தீ வச்சு விட்டுடுறாங்க. தீ எரிஞ்ச உடனே நம்முடைய படை உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? குயிலி. அப்படியே ஆகட்டும் சொல்லி வேலுநாச்சியாரும் முடிச்சிடுறாங்க. ஓகேவா? குயிலும் பெண்கள் எல்லாமே உள்ளே போகிற கொஞ்ச நேரத்தில் கோட்டைக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கூச்சல், உள்ள உயரமாக ஒரு ஹைட்டாக ஒரு தீ எரிஞ்சிருக்கு. நம்முடைய படை எல்லாமே உள்ளே போட்டு சொல்லி வேலுநாச்சி சொல்கிறாங்க. உள்ளே போன ரொம்ப ஃபைட் நல்லா பண்ணுறாங்க. அந்த ஆங்கிலேய படைகளில் தோல்வியடைஞ்சிட்டு கோட்டையை விட்டு ஓடிடுச்சு. ஓடினாங்க. வெற்றி வெற்றி சொன்ன பிறகு வேலுநாச்சியார் கேட்குறாங்க, இந்த வெற்றிக்காரமாக குயிலி எங்கன்னு கேட்குறப்ப யார்? வேலுநாச்சியார். அதுக்கு வேல்கள் சொல்கிறாங்க, குயிலி நான் உங்களோட உடல்லையே தீ வச்சுட்டு ஆயிரக்கணக்குக்குள்ளே குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குயிலி அவருடைய உயிரை கொடுத்து நம்ம நாட்டை மீட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த துணிவுக்கும் தியாகத்தை வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமையோட வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. இது போல் வேலுநாச்சியுடைய வீரத்தை போல மருது சகோதரர்களுடைய ஆற்றலை போன்று ஐதராலியுடைய உதவி, இது எல்லாமே உயிர் தியாகம். இந்த மூணும் எல்லாம் இணைந்தனால சிவகங்கை மீட்கப்பட்டது. இது இல்லைன்னா சிவகங்கை மீட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு முக்கிய வகுப்பாக இந்த பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இலக்கணம். 4 வகை சொற்கள். பொதுவாக தமிழில் சில ஏட்டு தனியாக நின்றுட்டு பொருள் தரும். சில ஏட்டுகள் 4 லெட்டர்ஸ் ஆட் பண்ணி சேர்ந்து ஒரு பொருள் தரும். இது மாதிரி ஒரு பொருள் தந்தால் அது சொல்லுன்னு சொல்கிறோம். சொல்னா என்னென்னா, ஒரு சொல் தனித்தோ பல சொற்கள் பல ஈட்டுக்கள் தொடர்ந்தோ பொருள் தந்தால் அது சொல்லுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சொல்னா புரிஞ்சுதா? பல சொற்கள் சேர்ந்து வந்தாலும் சொல்னா, ஒரு சொல்ல ஒரே ஒரு லெட்டர்ஸ் ஈட்டு அதை பொருள் விட்டா கூட சொல்லிடும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே விட்டுருக்காங்க பாருங்கள். ஒரே லெட்டர் தான், ஆனால் ஒரு பொருள் தருது. பூ, மை, கல், கடல், தங்கம், இது எல்லாமே ஒரு லெட்டர்ஸ் இருந்தாலும் சரி, 2 லெட்டர் இருந்தாலும் சரி, 3 லெட்டர் இருந்தாலும் சரி, 4 லெட்டர் சரி, ஒரு பொருள் கொடுத்தா அதை சொல்லு சொல்கிறோம். இலக்கண அடிப்படையில் சொற்களை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் சொல்லி. ஓகேவா? இலக்கண அடிப்படையில் ஒரு சொல் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா ஒரு பெயரை குறித்த சொல்லை பெயர்ச்சொல் சொல்கிறோம். ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பாரதி ஒரு பேர், அதாவது இங்கிலீஷில் நவுன்னு சொல்லுவாங்க. நவுன்னு பேர்ச்சொல் தானே. பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் எல்லாமே ஒரு பெயர்ச்சொல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வினைச்சொல். வினைச்சொல்னா வினைனா ஒரு சொல்லுக்கு செயல் அப்படின்ற பொருள். ஒரு செயல், ஆக்ஷன் வேர்டு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், ஆக்ஷன் வேர்டு. இந்த ஆக்ஷன் வேர்டை பற்றி சொல்லக்கூடிய சொல்லுனா வினைச்சொல் சொல்கிறோம். வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே வினைச்சொல். ஓகேவா? இடைச்சொல்னா பெயர்ச்சொல்லையும் இடைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல். இந்த ரெண்டுமே சார்ந்து வந்திருக்கக்கூடிய சொல்லை இடைச்சொல் சொல்லும். இந்த இடைச்சொல் பார்த்தீங்கன்னா தனியாக வரும்னா வராது. இடைச்சொல் தனித்து இயங்காது. அப்படின்னா தந்தையும் தாயும். ஓகேவா? மற்றனா மற்றொருவர். திருக்குறளை, ஐனா திருக்குறளை. இது போல் தனியாக வராது. ஐ மட்டும் தனியாக வராது, மற்றும் தனியாக வராது, என்று தனியாக வராது. அதோட ஒரு பெயர் சொல்ல வினைச்சொல்ல ஆட் பண்ணி வரும். ஓகேவா? சார்ந்து வரும். நெக்ஸ்ட் உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல் வினைச்சொல், இந்த 2 தன்மையை மிகைப்படுத்தி சொல்கிறது உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஒரு தன்மையை மிகுதிப்படுத்தினா அட்ஜெக்டிவ் நம்ம சொல்கிறல, அது போல். மாம் நகரம், சால சிறந்தது. மானா பெரிய அப்படின்னு பொருள். ஓகேவா? சால, தவ, இந்த மாதிரி ஒரு தன்மையை பெயர்ச்சொல் வினைச்சொல் தன்மை மிகு அதிகப்படுத்தி சொன்னால் அது உரிச்சொல் சொல்கிறோம். ஓகேவா? இலக்கண பகுதி முடிந்து விட்டது. இந்த இருக்கக்கூடிய 4 வகை சொற்களை
இப்போத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிட்டோம். இந்த இது டிஎன்பிஎஸ்சி பயிர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக இந்த மொழித்திறன் பயிற்சி நிறைய இருக்குது. இந்த பேய்களை திருத்தியதுக ஒரு அழகிய சென்று ஒரு குளம் இருந்தது, இந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதை வந்து சேஞ்ச் பண்ணும். இந்த அகரவரிசை பார்த்துக்குங்க. அகரவரிசை ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் நம்மளுக்கு பார்க்க வேண்டியதுன்னா கலைச்சொற்கள். நாட்டுப்பற்று, பெட்ராட்டிசம், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, இலக்கியம், லிட்ரேச்சர், மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். நம்முடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வேண்டிய கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே பாய், தேங்க்யூ.